ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் உங்கள்ட்ட இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை வச்சுட்டு எப்படி நம்ம ஆன்லைனில் மணி மேக் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான நாலேஜ் ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இதை வச்சு வந்து நீங்கள் ஆஃப்லைனில் ஒரு பிஸ்னஸை பில்டப் பண்ண யோசிக்கலாம். அல்லது வந்து ஒரு பார்ட் டைமாவோ அல்லது உங்களோட ஏர்னிங் பேஸை வச்சு இன்னொரு இன்கம் மொடியூல் ஒன்று நீங்கள் உருவாக்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ அப்படியான உங்களுக்காக மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை மட்டும் வச்சுட்டு உங்களோட ஒர்க்கரை வந்து ஆன்லைனில் ஹையர் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சைட் பார்ப்போம். ஸோ இன்கம் ஸ்கீம் ஒன்று பார்ப்போம். ஷுவராக இது வந்து ஒர்க் பண்ணும். ஸோ நான் ஐடியாவை சொல்கிறேன், இப்படி தாங்கிற விஷயத்த சொல்கிறேன், அதை இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நம்ம இந்த இது ஃபுல்லாக வீடியோ க்ரியேட் பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப்பான சரியான வீடியோ சில பேர் அப்படி சொல்கிறாங்க. நான் ஃப்யூச்சரில் பார்ப்பேன். நான் என்னுடைய ஸ்டூடியோ அதே மாதிரி நிறைய செட்டப் செய்துட்ருக்கிறோம். அதெல்லாம் நம்ம செய்த பிறகு நம்ம அதை ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணுவோமா? ஓகே, ரைட். ஸோ இதில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னு சொன்னால், இது வந்து பேசிவ் இன்கம் ஸ்கீமாக ஷாப்பிஃபை ஸ்டோர் ஒன்று நம்ம பில்டப் பண்ண போகிறோம். முதலாவது அதுக்கு உங்களுக்கு ஷாப்பிஃபைனா என்ன, அதில் என்னென்ன சேவ்ஸ் நம்ம இது பண்ணலாம், அது எப்படி நம்ம கொண்டு போய் நமக்காக சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நிறைய டெக்னிக்கல் வைஸான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம், நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இது, அதை எப்படி நாங்கள் அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை மட்டும் வச்சுட்டு இதை மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி வந்து நாங்கள் இந்த ஷாப்பிஃபை ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் நாங்கள் செய்துட்ருக்கிறோம். ஸோ அது சம்மந்தமாக நாங்கள் உங்களுக்கு இது எப்படி இந்த கான்செப்ட் போகுதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் லாங்காக போகும் வீடியோ. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரியாக விளங்கி கொண்டீங்கன்னா சரி. வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்ருக்கிறார்கள், வெல்த் ஃபியூச்சர் அகாடமி டிக்டாக் சேனலில் அல்லது யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோ இருக்கும், அதை பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒர்க் வந்து இங்கே ஜாயின் பண்ணதுமே ஒர்க் அவைலபிளாக இருக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் மணி மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஜாப்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் தான். இது பேசிவ் ஆன்லைன் மணி மேக்கிங்கை பேசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம்னு நாங்கள் டிவைட் பண்ணுவோம். அந்த ஆக்டிவ் இன்கம்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து அதை விட கொஞ்சம் இதானது. இங்கே வந்து 0.01லேருந்து அமௌண்ட் $100 $200 ஜாப்ஸ் வரும். அது உங்கள் நாலேஜ் உங்களோட இன்வால்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இங்கே நிறைய பிள்ளைகள் மொபைல்லே ஏர்ன் பண்ணுதுகள். மணி மேக்கிங் வந்து ஆஃப்லைனில் சரி ஆன்லைனில் சரி டிஃபிகல்ட் தான். நீங்கள் வந்து ஒரு டிகிரிங்கிற ஒரு சோர்ஸ் ஒன்று உருவாக்குறதுக்காக நீங்கள் மொண்டசரியிலேருந்து நீங்கள் செலவழிக்கிறீங்க. இதுவே நீங்கள் ஓயில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அவ்வளோ வருஷம் நீங்கள் செய்த செலவு வந்து எல்லாமே லொஸ்ட்டு தான். அப்போ நீங்கள் ஒரு ஃபோக்கஸை ரீச் பண்ண வேண்டியது படிக்க வேண்டிய உங்களில் இருக்குது. கவர்மெண்ட் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணும், டீச்சர்ஸை இது பண்ணி அதுக்கு மெட்டீரியல்ஸை இது பண்ணி சப்போர்ட் பண்ணும். படிக்க வேண்டியது நீங்கள் அந்த கோலை ரீச் பண்ண வேண்டியது முழுமையாக உங்கள்கிட்ட தான் இருக்குது. இதுதான் எஜுகேஷனில் இருக்கிற ஒரு இது. இப்போ நம்ம கிளாஸ் செய்கிறோம். இந்த கிளாஸில் உங்களுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. அந்த ஃபோக்கஸை ரீச் பண்ண மட்டும் நீங்கள் வந்து என்ன செய்யணும், அதை நீங்கள் இது பண்ணத்தான் பண்ணணும். நாங்கள் இதில் நன்மையை வந்து உங்களுக்கு என்ன செய்வோம், இது பண்ணிகிட்டே இருப்போம், ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருப்போம். அதை நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்குமா? ஓகே நம்ம இது சம்மந்தமாக நிறைய பேச வேண்டியதில் நான் இது பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க, மொபைல் ஏர்னிங்ஸ். அதே மாதிரி இது வந்து அவரோட நீங்கள் இது ப்ரீமியம் குரூப் ஸ்டாண்டர்ட் குரூப்னு இருக்குது. 2 குரூப்பில் இருக்கிற மாதிரி ஏர்ன் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபாரினர்ஸுக்கு யூஸான நல்ல சைட் ஒன்று இருக்குது. ஸோ அதுலேயும் நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் ஏர்ன் பண்ணுறாங்க. அந்த ஏர்னிங்ஸே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல். இது என்னென்னா நீங்கள் ஒரு $5 ஏர்ன் பண்ணாலும் $1000 ஏர்ன் பண்ணாலும் அதை வந்து நீங்கள் உங்களுக்கு ரிசீவ் பண்ணுற மாதிரி உங்களோட பேங்குக்கு ரிசீவ் பண்ணுற மாதிரி வெப்சைட்டுகளை இது பண்ணிக்கொள்ளுங்க. அதிலிருந்து நம்ம இன்கம் ஸ்கீமை உயர்த்த போகிறோம். ஸோ இதில் வந்து ஜாப் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுற ஜாப்ஸ் இருக்கும், அதே மாதிரி டைப்பிங் ஜாப்ஸ் இருக்கும், அதே மாதிரி சோஷியல் மீடியா ஜாப்ஸ் இருக்கும், டேட்டா கலெக்ஷன் ஜாப்ஸ் இருக்கும், ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜாப்ஸ் இருக்கும், ஃபோட்டோ வீடியோ செல், அதே மாதிரி ஃப்ரீலான்சர் ஜாப். இப்படியான லோ லெவல்லேருந்து ஹை லெவல் ஜாப்ஸ் மாதிரியும் இங்கே அவைலபிளாக இருக்கும். ப்ரீமியமுக்கும் இந்த ரிலேட்டடான ஜாப்ஸ் எல்லாமே வருமா? ஓகே, நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 1 மந்த் தான். நம்ம நிறைய விஷயங்களை இன் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணிட்டு வரோம். அது நீங்களும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த சோஷியல் மீடியாஸ் எங்கன்னா அதில் அப்டேட் பண்ணுவோமா? அதே மாதிரி 100 மில்லியன் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கன் ரூபீஸ். லோக்கல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட். 5+ இயர்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறோம். 1400+ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் ஒர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். அதே மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர் போடுவோம். நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கிற டைம்லேயும் ஆஃபர் போட்டிருக்கிறோம். யூ கேன் ஒர்க் பார்ட் டைம் ஓ ஃபுல் டைம். நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணலாம். ஃபுல் ஃப்ரீடம் இன் யுவர் ஒர்க். உங்களோட ஒர்க்கில் வந்து இங்கே ஃபுல் ஃப்ரீடமாக யாரும் உங்களை கட்டுப்படுத்த மாட்டேன். நீங்கள் இங்கேருந்து எனி அமௌண்ட் எனி வேர் எனி டைம் ஒர்க் பண்ணலாம். அதுமாதிரி உங்களுக்குன்னு பொஸ் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதை ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி அட்மின் கண்டெக்ட் லிங்க் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த குரூப்பில் ஆக்சஸ் வந்து நீங்கள் டிக்டாக்ல பயோவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால்
பயோவில் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஜாயின் டெலிகிராம் சேனல் இங்கேன்னு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் கொடுக்க கால் பேசுகிறத விட எனக்கு வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிங்கன்னா நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் கூகுளில் வந்து வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகிரும். ஸோ இந்த சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணி வைங்க. இதில் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூப்பில் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்கள் இது பண்ணும். அதே மாதிரி யூடியூப்பில் நான் ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். இந்த ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். இதில் ஏஐ டூல்ஸுக்கு ஒரு ப்ளேலிஸ்ட், அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் ஆன்லைன் மணி மேக்கிங் ப்ரூஃப்ஸ், எங்களோட கிளாஸில் என்ன டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது அது எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோமா. ஓகே, இதில் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், த்ரெட்ஸ், டிக்டாக், குவாரா, லிங்க்டின், டெய்லி மோஷன் இப்படியான சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகிரும். அதே மாதிரி இதில் இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ப்ரூஃப்ஸ்கள் இங்கே ஷோ ஆகும். அதே மாதிரி வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ் இங்கே ஷோ ஆகும். இதிலிருந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நம்ம கன்செப்ட்டுக்கு போவோம். நான் பில்டப் பண்ண வேண்டியது வந்து என்னென்னா Shopify ஸ்டோர். ஓகே, Shopify ஸ்டோர் இஸ் த பிளாட்ஃபார்ம் தட் ஹெல்ப் பிஸ்னஸ் செல் ஆன்லைன் இன் பர்சன். ஓகே, இன் பர்சன். அதாவது நீங்கள் என்னென்னா ஒரு ஸ்டோர் ஒன்று நீங்கள் உருவாக்கணும். ஸ்டோர்னால் ஒரு கடை, உங்களுக்கான ஒரு கடை ஷாப்பை வந்து ஆன்லைனில் உருவாக்கி எடுத்து அந்த ஷாப்பில் வந்து நீங்கள் என்ன வேணும்னாலும் செல் பண்ணலாம். ஓகே, நீங்கள் அந்த ஷாப்பில் நீங்கள் என்ன லீகல் ப்ராடக்ட் வந்து எது வேணுனாலும் நீங்கள் செல் பண்ணலாம். ஓகே, ஸோ அதில் வந்து நீங்கள் என்னென்ன செல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ட்ராப்ஷிப் பண்ணலாம். ட்ராப்ஷிப்ங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் இப்போ அலிஎக்ஸ்பிரஸில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் இங்கே வந்து என்ன செய்யலாம், லிஸ்ட் பண்ணுறேன். இப்போ அங்கே வந்து $5 இங்கே வந்து நீங்கள் $7, $8, $10 அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான ஒரு ஸ்டோரை இது பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு டிஷர்ட் டிசைன் பண்ண தெரியும், மக் டிசைன் பண்ண தெரியும்னு சொன்னால் நீங்கள் அந்த சைட்டு இது பண்ணலாம். அதே மாதிரி செல்லிங் டிஜிட்டல் குட்ஸ், இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு புக் இருக்குது, நீங்கள் புக் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அல்லது நீங்கள் ஸ்டோரி புக்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதையும் வந்து நீங்கள் இதில் செட்டப் பண்ணி பில்ட் பண்ணலாம். அதே மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா இன்னும் ஒரு ஆள்ற ப்ராடக்டை வந்து நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஃப்ரீலான்ஸ் ஒர்க், அதே இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு அக்கௌண்டிங் தெரியும் அல்லது வீடியோ எடிட்டிங் தெரியும்னு சொன்னால் அதையும் நீங்கள் உங்களோட ஷாப்பில் நீங்கள் பில்டப் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்ட், அதாவது மார்க்கெட்டிங் பண்ணுற கன்சல்ட்டிங் வெப்சைட் மாதிரி உங்களோட ஷாப்பை நீங்கள் உருவாக்கலாம். அதே மாதிரி டியூட்டரிங்னு சொன்னால் நீங்கள் டீச் பண்ணுற மாதிரி ஒரு ஷாப் ஒன்று உருவாக்கலாம். ஸ்டாக் ஃபோட்டோஸ், நீங்கள் ஃபோட்டோஸ் ஆன்லைனில் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் உங்களுக்கான ஸ்டோர்களை நீங்கள் வேறு இடங்களுக்கு கொடுக்காமல் இது பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்டோர் மெயின்டெனன்ஸுக்கு அவங்க ஃபீஸ் எடுப்பாங்க. அந்த விஷயமெல்லாம் நான் சொல்கிறேன். நான் கன்செப்டை தான் கிளியராக சொல்கிறேன். அதை இது பண்ணிங்கன்னா சரி. இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஸ்கேலபிளாக இருக்கும், கஸ்டமைசேஷனாக இருக்கும். இது வந்து நீங்கள் என்னென்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணணும், ஷிப்பிங் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும். இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கன்செப்ட் மாதிரி உங்களுக்கு விளங்குது தானே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கன்செப்ட் மாதிரி விளங்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி இதில் இருந்து உங்களை பில்டப் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி இதுக்குன்னு வந்து இப்போ நம்ம இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம அவடத்தில் இருக்கணுங்கிற கன்செப்ட் எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் எப்படி செய்ய போகிறோங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ரைட். ஸோ இதிலேருந்து நீங்கள் எவ்வளோ மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எவரேஜாக நீங்கள் மணி மேக் பண்ணுறாக்கள்ற இங்கே சொல்கிறாங்க $67,000 பெர் மந்த். இவங்க $67,000 பெர் மந்த் இல்லை பெர் இயர், ஒரு வருஷத்துக்கு இப்படி ஒர்க் பண்ணுறாங்க எவரேஜான ஆக்கள். ஸோ நீங்கள் நல்லா உங்களுக்காக நீங்கள் உருவாக்கி இதை எடுத்தீங்கன்னு சொன்னால் அது பெசிவ் இன்கம் உங்களுக்காக அது ஒர்க் பண்ணுமா. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, நீங்களாகவே இதை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. எந்த 2 வகையில் நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் இருந்து உருவாக்கி இதை உங்களுக்காக பில்டப் பண்ணி எடுக்கிறது. இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி உருவாக்குறது. ஓகே, அதுக்கு நீங்கள் முதலாவது Shopifyக்கு போயிட்டீங்கன்னா இங்கே வந்து ஸ்டோர் பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு $1 உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸுக்கு எடுப்பாங்க. ஓகே, இது எதுக்காகன்னு சொன்னால், இதெல்லாம் நீங்கள் மணி பே பண்ணி இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, நம்மளோட கிளாஸில் ஏர்ன் பண்ணுறீங்க. அதே மாதிரி நம்மளோட கிளாஸில் $700-800 ஏர்ன் பண்ணாக்கெல்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்திருக்கிறீங்க, நீங்கள் மணி பே பண்ணினா தான் சில விஷயங்களை சரியாக இது பண்ணணுமா. ஃப்ரீயானா நீங்கள் ஃப்ரீங்கிறதுக்கு இந்த ஸ்டோரை ஃப்ரீயாக செய்கிறதுக்குரிய ஒரு இது ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம கன்செப்டை சொல்கிறோம். நீங்கள் 7 மருந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு இன்கம் ஒன்று ஆன்லைன்லேருந்து வந்துட்டுருக்குன்னா அந்த இன்கம் நீங்கள் இப்படியான வழிகளில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட்.
நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன பிறகு நீங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணலாம். ஓகே ரைட். ஃப்ரீ 3 மந்த்துக்கு $1 பே பண்ணிவிட்டு இது பண்ணணும். அதே போல் அதுக்கு பிறகு வந்து $25 அதே மாதிரி Shopify அட்வான்ஸ் ப்ளஸ் இப்போ நீங்கள் $2,300 ஒரு மாதத்துக்கு நோட்டு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் ஒரு மாதம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவார். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்கன்னு. ரைட், $25 பேசிக் ஒவ்வொன்றும் இது இருக்குது. இது நான் அஃப்லியேட் எல்லாம் செய்யலை, நான் எந்த லிங்க்குமே இதில் தரல, ஜஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன்னா. ஓகே, மோஸ்ட் பாப்புலராக இதில் 2% தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் ப்ரொவைடர்ஸ். அதே மாதிரி இவங்க வந்து 10 இன்வென்ட்ரி லொக்கேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் குளோபல் செல்லிங் 3 மார்க்கெட் POS லைட் பாயிண்ட் ஆஃப் சேல்னு சொல்லுவாங்க. இதில் அவங்க வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஸ்டோர், ஈஸி பில்ட் ஆன்லைன் ஸ்டோர், ஃபுல் ஃபீச்சர்ஸ் இன்க்ளூடிங் கலெக்ஷன் இன்ஃபர்மேஷன் பேஜ் அண்ட் பிளாக்ஸ். இதிலே நீங்கள் உங்களோட ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி டெம்ப்ளேட்ஸ்னு இருக்குது. அன்லிமிட்டெட் ப்ராடக்ட் நீங்கள் செல் பண்ணலாம். என்ன இல்லைன்னு சொல்கிறாங்க, ஸ்டாஃப் அக்கௌண்ட் இல்லை. ஸ்டாஃப் அக்கௌண்ட்டுன்னா நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாஃப் இது பண்ண சொல்கிறேன். கொலாபரேட் அக்கௌண்ட் இருக்குது, டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, சேல்ஸ் சேனல், இன்வென்ட்ரி, அனலிட்டிக், டெக்ஸ்ட் ஃபார்ம், இது எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் பார்த்து செக் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே ரைட். இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சா. ரெண்டாவது வந்து இந்த முதலாவது நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது நம்ம ஓனாக. அப்படி இல்லாமல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லில் ஒன்று செய்ய போகிறோம்னா நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிறது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற. அது வந்து Flipkart.comல வந்து வந்தீங்கன்னா வந்துட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நீங்கள் இதில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச்சில் Shopify ஸ்டோர்னு சர்ச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இவங்க வந்து $87,000 பெர் மந்த்துக்கு, அதாவது $33 லட்சம் சேல் பண்ண போகிறார். ஓகே, இதுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணவே இல்லாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இவர் வந்து மந்த்லி €77,000 ஏர்ன் பண்ணுறாரு Shopify ஸ்டோரில். காமர்ஸ் தான், ஹெல்த் அண்ட் பியூட்டி. இதில் பாருங்கள் Shopify ஸ்டோர் தானே, ஹெல்த் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட். இதில் வந்து ஹோம் அண்ட் கார்டன், அதே மாதிரி 9 இயர்ஸ் ஓல்டேஜ்னு $21,000. இப்படி வந்து நிறைய அமௌண்ட் குறைஞ்சதுக்கும் இருக்குது. நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இது பண்ணி செய்யக்கூடிய ஆட்கள் நீங்கள் இதையும் ட்ரை பண்ணலாம். ஓகே, 4,977 ரிசல்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபில்டரில் வந்து சின்ன அமௌண்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா. அப்போ இது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணுங்கிற ஒரு இது ஒன்று இல்லாமல், பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு ஒரு சொல்லித்தான். க்ரியேட் பண்ணுற ஒரு கான்செப்ட் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த ஃப்ரீலான்ஸ் சைடில் எனக்கு Shopify ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணித்தாங்கன்னு நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணலாம். ஓகே, அந்த கான்செப்ட். அடுத்தது வந்து இதை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்னா, சில டூல்ஸ், வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட்ஸ் என்ன செய்யணும்னா உங்களை வந்து இதுக்கு மேனேஜ் பண்ணி தரும். ஓகே, இப்போ கொமர்ஸ் ரெவ்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. பிரிங் யுவர் பிஸ்னஸ். ஓகே, ஸோ இது வந்து சாட்போட்டுக்கு போகுது. ஓகே ரைட். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஸோ இதில் வந்து பாருங்கள், இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க உங்களோட Shopify ஸ்டோரை வந்து இதிலிருந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி கொள்வாங்க. ஓகே, இவங்க மேனேஜ் பண்ணுற வெப்சைட்ஸ் எல்லாம் இதில் காட்டுறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இவங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணாலும் அவங்க மந்த்லி உங்களை மேனேஜ் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் இவங்கள்ட்ட கொடுத்து அதை நீங்கள் என்ன செய்யணும், அந்த ரிப்போர்ட்ஸுகள், நீங்கள் எப்படி சேல் ஆகுது, எப்படி ரிட்டர்ன் வருது, இது என்னங்கிற கான்செப்டை நீங்கள் இவங்கள்ட்ட கொடுத்து இது பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு சைட் தான் இது வந்து ரேங்க் அப்பர்ங்கிற சைட்ஸ். இதுவும் வந்து உங்களோட Shopify ஸ்டோரை மேனேஜ்மெண்ட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம அதில் இருக்கிறத இது பண்ண தேவையில்லை. இவங்கள்ட்ட காசு கொடுத்தா இவங்களே வந்து அதை மேனேஜ் பண்ணி தருவாங்க, அதோட பேமெண்ட்டுக்கு பொறுத்த மாதிரி. இப்போ இது இந்த 2 சைட்டும் என்னென்னு சொன்னால், அவங்க ஒரு ஃபீஸ் ஷெடியூல் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஃபீஸ் ஷெடியூலை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு கான்செப்ட் என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு பட்ஜெட் ஒன்று இருக்கும். அந்த பட்ஜெட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஃப்ரீலான்சரில் வந்துட்டு இங்கே பாருங்கள், இவர் போட்டிருக்காரு என்னென்னா, Shopify ஸ்டோர் செட்டப் அண்ட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். ஐ எம் சீக்கிங் Shopify எக்ஸ்பர்ட் டு அசிஸ்ட் வித் செட்டிங் அப் மை ஸ்டோர் அண்ட் கன்ஃபிகர் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி இவர் ஒரு அமௌண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. மந்த்லி எவ்வளோ ஒன்று $12,500 அவர் அமௌண்ட்டில். அதுக்கு பாருங்கள், நிறைய பேர் இது பிட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நல்லா மேனேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள். இவங்க ரிவ்யூஸ் எல்லாம் இருக்குது, இவங்க மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்களும் இதை மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று, நான் என்ன Shopify ஸ்டோர் இருக்குது, இது மெயின்டைன் பண்ணி தரேன், இவ்வளோ பட்ஜெட் யார் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஃப்ரீலான்சர் நம்மளோட பாடத்தில் படிப்போம். அப்படி இல்லைன்னா இங்கே ஆல்ரெடி இருக்கிற
இருக்கிறாக்களை நீங்கள் ஹையர் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள் ஷோபிஃபை ஸ்டோரை இது பண்ணுறதுக்குன்னு இதில் நல்ல ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. ஷோபிஃபை டெவலப்பர்ஸ் 4420 ப்ரொஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஃப்ளேயர் எக்ஸ்பர்ட், ரஜாட்சி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு ஆள் நீங்கள் ஹையர் பண்ணலாம். ஓகே ரைட். அதே மாதிரி என்னோட சொன்னால் நீங்கள் அப்வொர்க்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இங்கேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டோர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இங்கேயும் ஆட்கள் இருக்கிறாங்க. அமேசான் ப்ராடக்ட் ஹண்டிங், அமேசான் FBA, அதே மாதிரி இந்த இ-காமர்ஸ் எக்ஸ்பர்ட், அமேசான் ஷோபிஃபை வூகாமர்ஸ், அதே மாதிரி அமேசான் செல்லர் சென்டர், ஷோபிஃபை மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் லோவர் ரேட் $50 இவங்க மேனேஜ் பண்ணி தருவாங்க. அப்போ நீங்கள் உங்களோட ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் எக்ஸ்பர்டான ஆட்களை நீங்கள் ஹையர் பண்ணி செய்து கொள்ளலாம். ஓகே ஸோ இதில் வந்து நீங்கள் நீங்கள் உருவாக்குற அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் எதிர்பார்க்குற லெவலுக்கு வந்து பில்டப் பண்ணி எடுக்க வேண்டிய முழுமையான ஒரு பொறுப்பு வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குமா. ஓகே அப்போ நீங்கள் இது என்னென்னா கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு மணி மேக்கிங் தானே கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு அது சம்மந்தமாக சரியான ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் இது பண்ணிங்கன்னா சரி. ஓகே இது வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமாக மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இதை வந்து சரியான ஒரு ஆட்கள் இப்போ எமக்கு இயலாது. நம்ம ஏன் மணி பே பண்ணுறோம்னு ஒரு சொன்னால் இப்போ பாருங்கள் நீங்கள் ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு $67,000 வருஷத்துக்கு ஏர்ன் பண்ணுறேன்னு இவங்க சொல்கிறாங்க. நாங்கள் இயர்லி வந்து எவரேஜான ஆட்கள் $67,000 இருந்தால் நீங்கள் ஒரு மாதம் வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க? $60,000 $5,000 வந்து நீங்கள் அதுலேருந்து ஒரு $1,000 செலவு செய்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகே இதில் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்படியெல்லாம் நீங்கள் எந்த யோசனையும் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் எந்த மணி மேக்கிங் ஸ்கீமுக்கு போகிறனாலும் அதுக்கு நீங்கள் மணி செலவழித்து தான் ஆகணும், இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். படிப்புக்கோ அல்லது எதுக்கோ இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் இது பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக செய்கிறதா இருந்தால் அதை நீங்கள் ஃப்ரீக்கு நிறைய கஷ்டப்படணும். ஆனால் அது கொஞ்சம் காலம் எடுக்குமா, ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் செய்து எடுக்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். அதையும் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. அது ஒவ்வொரு ஆள்ற திறமைக்கு ஏற்ற மாதிரி இது அமையுமா. ஓகே ரைட். ஸோ என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் நீங்கள் டிக்டாக் பயோவில் கண்டெக்ட் லிங்க் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணும். ஓகே தேங்க்ஸ்.